டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரி பூலியன் செட் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிக்ஷனரினா ஃபஸ்ட்டு என்னதுங்க, கீ வேல்யூ பேர்ஸில் இருக்கும். இப்போது காலேஜில் எடுத்துக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோங்க, ஒரு கிளாஸில் வந்துட்டு நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் ஒரு சிலருக்கு வந்து நேம் வந்து சேமாக கூட இருக்கும். பட் ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் யாராவதுக்கு சேமாக இருக்குமா? இருக்காது. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே டிக்ஷனரியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா கீ வேல்யூ பேரில் யூஸ் பண்ணுவீங்க. டூப்ளிகேட் கீ வந்து என்ன இருக்காது, அக்செப்ட் பண்ணாது. பட் வேல்யூ வந்துட்டு டூப்ளிகேட்டாக இருந்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்னதுங்க, ஒரு கிளாஸில் வந்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து யூனிக்காக தான் இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து சேமாக கூட இருந்துக்கலாம். ஓகே, இப்போ டிக்ஷனரி நமக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கீ, அதில் கொடுக்கறது வந்துட்டு வேல்யூ. செகண்ட் கீ கொடுக்குறீங்க, அதில் வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கலாம். C++. அதே மாதிரி 5 1 2 3 தான் கொடுக்கணுமா? அப்படிலாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். அது என்னவா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கீ வேல்யூவாக அக்செப்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஏவை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். தென் பிரிண்ட்டில் டைப் ஆஃப் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். கிளியருங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஏவை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வந்துருக்குங்க, ஏல என்ன நல்லா டிக்ளேர் பண்ணியிருந்தோமோ அது பிரிண்ட் ஆகிருக்கும். தென் கிளாஸ், அது என்னது, டிக்ஷனரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே பிரிண்ட் ஆஃப், இப்போ நம்ம என்ன நினச்சிக்குவோம், இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ்ன்னு நினச்சிக்கிறோமா? அப்போ பிரிண்ட்டில் ஏ ஆஃப் 0 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஏ ஆஃப் 0 அப்படிங்கிறது என்னது, பைத்தானில் டிக்ளேர் பண்ணவே இல்லைன்னு நம்மளுக்கு எரர் வருது. கீ எரர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கீ எரர். பிகாஸ் டிக்ஷனரிங்கிறது எதை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த கீ வேல்யூ பேரை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இப்போது ஏ ஆஃப் 5 பிரிண்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகுங்க, ஏ ஆஃப் 5 அப்படிங்கிறது கீ. அந்த கீழே வந்து நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பைத்தான். ஸோ நம்மளுக்கு ஏ ஆஃப் 5ல் என்ன இருக்குங்க, பைத்தான் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். கிளியருங்களா? ஸோ இது வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கிடையாது, கீ வேல்யூ பேர். இங்கே கொடுக்குற நம்பரை தான் பேஸ் பண்ணி இருக்குது. நீங்கள் இங்கே 20 கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு 20 என்ன ரெஜிஸ்டர் நம்பர் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோங்க, ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கிளியருங்களா? ஓகே. தென் டூப்ளிகேட் கீ அக்செப்ட் பண்ணாதுன்னு சொன்னேன்னா அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், கீயை மட்டும் தனியாக எடுக்கலாம், ஃபில்டர் பண்ணலாம். a.keys ஆஃப், ஸோ டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. தென் பிரிண்ட்டில் a.values. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க, கீஸ் தனியாக 125 அப்படிங்கிற தனியாகவும், வேல்யூஸ் அப்படின்னா என்னது, C++, பைத்தான் ரெண்டையும் தனித்தனியாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். கிளியருங்களா? ஸோ கீ ஃபங்க்ஷன் கொடுத்தா கீ பிரிண்ட் ஆகும், வேல்யூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் அதில் இருக்க வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன இவங்களுக்கு பர்டிகுலராக எப்படி ஐடி வச்சு இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு, இதுவும் தெரிஞ்சிருச்சு. இப்போது நான் என்ன சொன்னேங்க, பைத்தான் அப்படிங்கிறது யூனிக்காக தான் இருக்கும், டூப்ளிகேட் கீ அக்செப்ட் பண்ணாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் 1: ஜாவான்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நல்லா பார்த்துக்கோங்க, 1 அப்படிங்கிறதுக்கு சி வேல்யூ கொடுத்துருக்கோம். சேம் 1 அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க, ஜாவாவும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நம்ம அதை பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 4 வேல்யூஸ் நான் டிக்ஷனரியில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும்போது எவ்வளோ வேல்யூஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்குங்க, 1ல் ஜாவான் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. கிளியருங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கோம், 1ல் சி கொடுத்துருக்கீங்க, 20ல் C++ பிரிண்ட் ஆகிடுச்சு, 5ல் கொடுத்த பைத்தானும் பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் 1 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி 1 அப்படிங்கிற கீழே சி இருக்குது. பட் நான் இப்போது ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோங்க, ஜாவாவை. ஸோ ஸ்ட்ரிங் டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன பண்ணாது, டூப்ளிகேட் கீயை அக்செப்ட் பண்ணாது. 1 அப்படிங்கிற கீக்கு எந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருச்சுங்க, ஜாவா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. கிளியருங்களா? ஸோ டிக்ஷனரியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் ஆப்ரேட்டர்லாம், அதாவது இதில் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா
இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் கீ வேல்யூவை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோங்க, பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். தென் இந்த டூப்ளிகேட் கீ வந்து அக்செப்ட் பண்ணாது. அப்போது 1 அப்படிங்கிற ஒரு டைம் வேல்யூ இருக்குது, இன்னொரு டைம் நீங்கள் 1க்கு ஜாவான்னு கொடுத்தீங்கன்னா சிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகிடுங்க, ஜாவான்னு ரீப்ளேஸ் ஆகிடும். பட் டூப்ளிகேட் வேல்யூ எவ்வளோ வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே சிசின்னு கொடுத்தும் கூட நீங்கள் என்ன பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஒரு கிளாஸில் சேம் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து இருக்க முடியும், பட் சேம் ரோல் நம்பர் மட்டும்தான் இருக்க முடியாது. பார்த்தீங்களா? ஸோ 20லேயும் சி இருக்குது, 5லேயும் சி இருக்குது, அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. டிக்ஷனரி கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பூலியன். பூலியன் அப்படின்னா என்னதுங்க, ஜஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸை டிஸ்பிளே பண்ணி காப்பிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், பிரிண்டில் டைப் ஆஃப் 0ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? தென் இது எதுக்குன்னா நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுங்க, ட்ரூ அப்படின்னா என்னது, இன்ட்டு தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் ட்ரூனா என்னது, 1. 0 ஃபால்ஸ் அப்படின்னா தான் என்ன மீனிங்க, 0ங்கிற மீனிங். அதனால் நம்ம 0ன்னு கொடுத்தா அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா இன்ட்டாக மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ பூலியன் டைப் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் கொடுக்கணும். இதுவே நீங்கள் ஃபால்ஸ் தானே, பைத்தான் ஈஸியாக கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் இல்லைங்க. ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோங்க, பூல் வருது. பிகாஸ் நான் டைப் ஆஃப் ட்ரூ டைப் ஆஃப் ஃபால்ஸ் கேட்டிருக்கேன். இதுவே ஸ்மால் லெட்டரில் எஃப்ஐ கொடுத்து அதோட டைப்பை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். கிளியருங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க, எரர் ஃபால்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. ஏன்னா பைத்தான் இஸ் எ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ நேம் எரர் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது என்னவா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பூலியனாக அக்செப்ட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ பூலியன் டேட்டா டைப்னா என்னென்னு புரியுதுங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸை மட்டும் ஜஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அதோட டைப் பூல், ஃபால்ஸுன்னு கொடுத்தாலும் அதோட டைப் என்னதாங்க, பூலியன் தான். இது கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு செட் அப்படிங்கிறது என்னது, சேம் செட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் செட் அப்படிங்கிறது ஆர்டரா இல்லை அன்ஆர்டரான்னு பார்க்கலாம். செட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க, சேம் கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். டியூபிள்னால் நம்ம என்ன பார்த்தோங்க, அதில் வந்துட்டு ரீட் ஒன்லி, வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் செட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஜஸ்ட் வேல்யூஸை மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். 1, C, பைத்தான், 6, 2.6. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூவை டிக்ளேர் பண்ணிட்டேன். பிரிண்டில் டைப் ஆஃப் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். தென் பிரிண்டில் ஏவையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கிளியருங்களா? ஸோ இப்போது டைப் ஆஃப் ஏன்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட நேம் என்ன வந்திருக்குங்க, கிளாஸ் செட்டுன்னு டிஃபைன் ஆகிருக்கு. பிகாஸ் டிக்ஷனரிக்கும் கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம், செட்டுக்கும் கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் செட்டில் கீ வேல்யூ பேரெல்லாம் இருக்காது. இப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேங்க, 1 C பைத்தான் 6, 2.6. பட் உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு, 1 2.6 C 6 பைத்தான். பிகாஸ் செட் அப்படிங்கிறது அன்ஆர்டர். நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரி உங்களுக்கு அவுட்புட் என்ன ஆகாது அப்படின்னா பிரிண்ட் ஆகாது. கிளியருங்களா? ஸோ செட் அப்படின்னா என்னதுங்க, அன்ஆர்டர். நம்ம கொடுத்துருக்கிறது அது எப்படி வேணாலும் பிரிண்ட் ஆகி வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செட்டில் வந்து வேல்யூவை ஆட் பண்ணலாம். லிஸ்ட்டில் A(2)ன்னு ஆட் பண்ணுங்களா, சேம் இதில் எப்படி ஆட் பண்ண முடியும்னு பாருங்கள். சரி, இப்போ நான் இப்படியே கொடுத்துக்கிறேன். A(2)ல் வந்துட்டு பைத்தான் இருக்கா, அதை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஜாவான்னு. இப்போ பிரிண்ட்டில் நான் எதை பிரிண்ட் பண்ண போகிறேங்க, ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், A(2)ன்னு இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2ல் ஜாவான்னு ஆட் பண்ணுறேன். அப்போ செட் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ இதில் வேல்யூவை என்ன பண்ண முடியாதுங்க, அசைன் பண்ண முடியாது. ஸோ A(2)ல் போய் ஜாவான்னு ஆட் பண்ணுங்கன்னா நம்மளால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது.
அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா add டாட் ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். a டாட் add ஆஃப் ஜாவா. ஓகேவா? எதில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட்டு ஏல போய் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஜாவா அப்படிங்கிறது ஆட் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. லாஸ்ட்டில் ஆட் பண்ணதுனால லாஸ்ட்லாம் இல்லை, செட் இஸ் அன்ஆர்டர். ஸோ எப்போ வேணாலும் உங்களுக்கு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகி வரும். கிளியருங்களா? ஸோ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணுங்க? செட்டில் ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதுவே ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஜஸ்ட்டு என்ன மட்டும் பண்ணால் போதுங்க, ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும். ரிமூவ் ஆஃப் எதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன்? 2.6 நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? 2.6 அப்படிங்கிறது இதில் இருந்தது, பட் இதில் 2.6 அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. கிளியருங்களா? ஸோ செட் அப்படிங்கிறது வந்து என்னது? அன்ஆர்டர். ஸோ வேல்யூ நம்ம அசைன்மெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆட் ஆஃப் அண்ட் ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ என்ன பண்ணிக்கலாங்க? ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? ஸோ இப்போ டிக்ஷனரி, பூலியன், செட் பார்த்துருக்கோம். மேபி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.